கர்ணநாதன் பற்றி நடக்குன்னா காரிய சித்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கர்ணத்தை பற்றி நான் வந்து நிறைய விஷயம் நடத்துனது இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த கால கர்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் கர்ணநாதன் மட்டும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இல்லை கர்ணநாதன் ஏதாவது ஒரு கர்ணநாதன் கேளுங்க, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் புரியும். பாலவகர்ணம் புலி வந்து எப்படி இருக்குன்னா பதுங்கி இருந்து பாயக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். இவங்க பிளானிங் மைண்டு இருக்கணும். பிளானிங் மைண்டு இருக்குது, மீட் பண்ணிக்க நான் சொல்கிறேன். இப்போ பாலவகர்ணம்னா புலி. அந்த புலியோட குணநலம் எப்படின்னா அவங்களோட கேரக்டர் என்னென்னு பார்த்தோன்னா புலி வந்து எப்படி இருக்கும். அப்போ வந்து அவங்களுடைய இறை எப்படின்னா கர்ணநாதன் காரி சித்தி தொழிலை பற்றி சொல்கிறது கர்ணநாதன். இதுக்கு அதிபதி வந்து சனி. இப்போ பாலவகர்ணத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு வேலை செய்யணும்னா இவங்க எப்படி வந்து உழைக்கணும் அப்படின்னா அந்த வந்து பிளான் பண்ணணும். இப்போ இந்த வேலை இன்றைக்கி வந்து காலைல எழுந்திரிக்கணுமா, காலைல எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும், வீட்டுக்காருக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கணும், அடுத்து வந்து இந்த டிஃபன் செய்யணும் அப்படின்னு எந்திரிக்குள்ளே பிளான் பண்ணிவிட்டு இத்தனை மணிக்கு நான் முடிக்கணும், அந்த பிளான் பண்ணி செய்யணும். இது வந்து நிகழ்காலம். நீ பிறந்தது வந்து பாலம் வந்து நிகழ்காலம். இறந்த காலம் அப்படின்னா பாலவத்துக்கு முன்னாடி உள்ள கர்ணம் என்னன்னு பார்க்கணும். இது வந்து அம்மாசிக்கு பக்கத்தில் வந்தால் தான் இந்த கர்ணநாதன் மாறுவார். 4 கர்ணம் வந்து சரகர்ணம் சிறகர்ணம் மாறுவாங்க, மீதி கர்ணம் சரகர்ணம், 7 கர்ணம் சரகர்ணம். அப்போ பாலகர்ணத்துக்கு முன்னாடி கர்ணம் வந்து பவம்ங்கிற சிங்கம். சிங்கம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை மட்டும்தான் அந்த சிங்கம் வந்து பார்க்கும். அந்த சிங்கம் வந்து ஆணா பெண்ணானுங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். அந்த பெண் சிங்கத்துக்கூட குணநலம் என்ன அப்படின்னா நம்ம குட்டிகளுக்கு வந்து பார்க்கணும், நம்ம ஒரு இதாக இருக்கணும். இறை தேடுறதுக்கு முதல்ல வந்து நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். நம்ம குழந்தைய வளர்க்குறதும் அவங்க தான் பண்ணணும், பெண் சிங்கமாக இருந்தால். அப்போ அந்த குழந்தைய வளர்க்குறதும் அவங்களுக்கு வந்து அந்த எப்படின்னா அந்த வித்தைகள் கற்றுக் கொடுக்குறதும் அந்த பெண் சிங்கம் தான் நிர்வாகம் பண்ணணும். ஆண் சிங்கம் வந்து என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த கூட்டத்தில் போயிட்டு ஒரு சுற்றி வரக்குள்ள 8-10 சிங்கம் பெண் சிங்கம் போனால் கடைசி ஸ்டெப்பில் போயிட்டு ஆண் சிங்கம் போயிட்டு அதை வந்து அந்த மிருகத்தை அடித்து அதை கீழே சாய்க்கிட்டு முதல் வந்து உணவு அதை எடுத்துக்கும். ஆண் சிங்கம் எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு அதே இடத்துல படுத்துக்கும். அந்த சிங்கம் அதே இடத்துல படுத்துக்கிட்டு என்ன பண்ணால் அடுத்தது வந்து பசி எடுக்குள்ளதான் எந்திரிக்கும். நல்ல ஒரு தூக்கம் போடும், பசி எடுக்க எந்திரிக்க திரும்ப இறைச்சாட போகும். பெண் சிங்கம் தான் இறைச்சாட போகும், ஆண் சிங்கம் போகாது. இப்போ பவகரணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பவமாக இருந்ததுன்னா அவங்களோட குணநலம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அடுத்து வந்து போகத்து மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிங்கத்தோட குணநலம் வந்து நம்மளுக்கு அந்த ஆண் சிங்கத்துக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு கலவி இன்பம் தேவைப்படுதுன்னா பெண் சிங்கம் வந்து குழந்தை குட்டியாக இருக்கிறலாம் அனுபவிக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பெண் குட்டியை வந்து அந்த பெண் சிங்கத்தை இணை சேரக்கு அந்த தடைகள் இருக்க குழந்தைகளை வந்து அது கொண்டுவிட்டு ஒரு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த ஆணோட அந்த பெண் சேர்ந்துக்கும். அப்படி சேர்ந்தா மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருக்க முடியும். இது ஆணோட கேரக்டரு. பெண் வந்து பவகர்ணமாக இருக்குது, அப்புறம் பெண் சிங்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜாதகத்தை செக் பண்ணணும், அது ஆணா பெண்ணானு செக் பண்ணணும். இல்லாட்டியே இது பெண் புலியாக இருப்பாங்க. இது ஆண் வந்து பவமாக இருந்ததுன்னா அது ஆண்னா ஆண் சிங்கம், இது வந்து பவம் நீ பிறந்ததும் பாலவன்னா பெண் சிங்கம், பெண் புலி. சரி, இதை வந்து கேட்டுங்க. இது வந்து குணநலம் வந்து இது இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆண் சிங்கம் பெண் சிங்கம் வந்து எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு எல்லாத்தையும் கொண்டு போகணும், அந்த அமைப்பு இருக்கும். இது வந்து இறந்த காலத்தில் வந்து உங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து எப்படின்னா நம்ம ஒரு அதிகார தோரணையாக இருக்கணும். அந்த அதிகார தோரணையில் இருந்து நம்ம வந்து ஜெயிக்கணும். அதை வந்து பிளான் பண்ண அடுத்தது எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன. இது வந்து பவன்கிறது இறந்த காலம், பாலவன்கிறது நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிறது கௌளவம் பன்றி என்ன அதோட குணநலம் என்னன்னா அது வந்து அதோட இறை வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்கும். அப்போ ஆய்வு மனப்பான்மை அதிகமாக வேணும், ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அப்போ பவகர்ணம் வந்து பவகர்ணம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிர்வாக திறமையாக இருக்கணும். பாலவகர்ணம் வந்து பிளான் பண்ணணும். அந்த பிளான் வந்து எங்கே வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆய்வு மனப்பான்மையை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது தான் இதோட கேரக்டர். அப்போ நீங்கள் ஆய்வு பண்ணாமல் இருந்தால் நீ மேல்படியாக விஷயத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது. அடுத்த கால சிந்தனை போகணுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து உழைக்கணுங்கிறது இதுதான் வந்து
இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை நோக்கி போகணும். அப்போ வந்து நீங்கள் பாலவ கரணத்தில் பிறந்துக்கிட்டீங்க, நம்ம பன்றியோட நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோம், நம்ம பன்றியோட இருக்குன்னா அது போல் வந்து ஆய்வு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பெரிய ஆளாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருவாருங்கிறது தான் இந்த இது வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த கர்ணநாதன் வந்து ஆணா பெண்ணான்னு தெரியணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த கர்ணநாதன் வந்து ஆணா பெண்ணான்னு தெரியணும். ஒன்று ஆணாக இருந்தால் பெண்ணாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் அடுத்தது ஆணாக இருக்கும். இதோட கேரக்டர் தான் உங்களுக்குள்ளார இருக்கும், இயங்கும். அந்த கேரக்டர் உங்களுக்குள்ளார இருக்காமலாம் இருக்கவே இருக்காது. ரைட்டுங்களா?